ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இப்போ நம்ம இந்த பாடத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாடத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம சங்கு சக்கரங்க இதெல்லாம் வந்து சுற்றுவோம். அது சுற்றும் போது நம்ம இந்த பாடத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை சுற்றுவோம். ஸோ இதை எப்படின்னு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாடம் முதல்ல நம்ம இப்படி நேராக நின்றுக்கிட்டு நான் போடுறதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாடம் போட்டிருப்பேன். அது எப்படின்னா, நம்ம நின்றுக்கிட்டே கம்பை இப்படி கை மாற்றி நம்ம வாங்கி இப்படி முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இதே பாடத்தை தான் நம்ம இப்போ உடம்ப வளைச்சி நம்ம எடுத்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் எப்படி நின்றுட்டு பண்ணணும், எப்படி கை மாற்றி நின்றுக்கிட்டே பண்ணணும், முதுகுக்கு பின்னாடி கை மாற்றுறது எப்படி, முதுகுக்கு முன்னாடி எப்படி கை மாற்றணும், இதுக்கு முன்னாடியே நான் ஒரு படமாக போட்டிருக்கேன். அந்த பாடத்தை பார்க்காதவங்க அந்த பாடத்தை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டது எல்லா பாடத்தையும் வச்சு தான் நான் இதுக்கப்புறம் போடுறது ஒவ்வொரு வீடியோவும் நான் சேர்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் தனித்தனியாக போடுறது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ கம்பை வந்து நம்ம ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நம்ம உடம்ப அப்படி நல்லா வளைச்சி பண்ணணும். தலை வந்து நேராக மேலே பார்க்க போகணும். உடம்பு வளைச்சி நம்ம அப்படியே கம்பை மேலே கொண்டாந்து மாற்றிட்டு கையில் வாங்கின உடனே அப்படியே நம்ம கீழே குனிஞ்சிட்டு கம்பை அதே கைமாற்று படம் தான் போட்டு இந்த கையிலேருந்து இந்த கைக்கு நம்ம கை மாற்றுவோம். கை மாற்றின உடனே நம்ம அப்படியே தூக்கிட்டு எந்திரிச்ச உடனே நம்ம அப்படியே வளைஞ்சி மறுபடியும் இந்த கையில் கொண்டாந்து முன்னாடி கைமாற்று படம் போடுவோம். இதை அப்படியே மறுபடி பின்னாடி கொண்டு போய் இந்த கையில் முதுகுக்கு பின்னாடி கைமாற்று படம் போடுவோம். அதேமாரி இங்கன்னா நல்லா வளைஞ்சி இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதை கொண்டு வரும்போது சரியாக வளையலை அப்படின்னா நம்ம தலையில் நம்மளே அடிச்சிருவோம். பாருங்க, நான் நிற்கிறேன், பின்னாடி வளைஞ்சிட்டு கையை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி கொண்டு வரும்போது வளைஞ்சிட்டு அடுத்த கையில் கம்பை மாற்றுறேன். அதுக்கப்புறம் இப்படி கொண்டாந்து இப்படியே நம்ம மாற்றி பண்ணணும். நல்லா முதுகையும் வளைக்கணும், பின்னாடியும் வளைக்கணும். இந்த பாடத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலம்பத்தில் ஒவ்வொரு பாடமும் வெறும் ஒரு போர்க்கலை மட்டும் இல்லாமல் உடம்புக்குமே நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். இப்போ நம்ம கீழே குனியும் போது இது வயிற்றுக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். இதே பின்னாடி வரும்போது பேக் போனுக்கும் நல்ல எக்ஸசைஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக வரும். இன்னைக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒரு பாடம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்ப பாடங்களை கற்றுக்கிடக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.